இன்னைக்கு நாம ஒரு படத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா அலச போறோம், நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி. ஆமா, ஒரு 4 முக்கியமான பாராமீட்டர்ஸ் வச்சு இந்த படத்தை நாம பார்க்கலாம். கதை எப்படி இருக்கு, பார்க்க எப்படி இருக்கு, ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு என்ன, அப்புறம் படத்தோட வேகம், அதாவது பேசிங், இதெல்லாம் அலசுவோம். சரியா? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நேரேட்டிவ் கொஹீஷன். சிம்பிளா சொன்னா கதை எவ்வளவு கொஹீரண்டா, கன்வின்சிங்கா இருக்கு. இதுல கொஞ்சம் சிக்கல் போல இருக்கே. ஆமா, கதைக்களம் பெருசுதான். ஒரு பழங்குடி ஹீரோ ஒரு கொடுங்கோல் அரசனை எதிர்க்கிறான். ஆனா அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங். முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதை கொஞ்சம் சிதறுதில்ல. ஆமா ஆமா, அந்த முக்கியமான இமோஷனல் கோர், அதாவது அந்த மக்கள் உரிமைக்கான போராட்டம் இருக்குல்ல, அது இந்த பிரம்மாண்டம், சில தேவையில்லாத சப்ளாட்ஸ், அப்புறம் சுத்தமா சம்பந்தம் இல்லாத காமெடி, இதுக்கு நடுவில் கொஞ்சம் அடிபட்டுடுது. கரெக்ட். விஷுவலி ரொம்ப கிராண்டா இருக்கு. ஆனா முந்தைய பாகத்துல இருந்த அந்த ஒரு ஆன்மா, அது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தோணுது. ஆமா, அந்த ஒரு ரா ஃபீல் மிஸ்ஸிங். அதனால இதுக்கு ஸ்கோர் 5க்கு ஒரு 3 கொடுக்கலாமா? 3. சரிதான், ஓகே. அடுத்து விஷுவல் இன்னோவேஷன். இதுல படம் எப்படி? கண்ணுக்கு விருந்துன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. இதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. இதுதான் படத்தோட மிகப்பெரிய பிளஸ். ஒரு விஷுவல் ட்ரீட். ஒளிப்பதிவாளர் அரவிந்த் காஷ்யப்போட வேலை. சம்ம ஒர்க். அந்த காடு, அப்புறம் அந்த சடங்கு நடனங்கள், ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு. ஆமா, ப்ரொடக்ஷன் டிசைன், விஎஃப்எக்ஸ், ஸ்டன்ட்ஸ்னு டெக்னிக்கல் டீம் பின்னிட்டாங்க. டெஃபினெட்லி தியேட்டர்ல பாக்கும்போது ஒரு மறக்க முடியாத சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இதுல சந்தேகமே இல்ல. சோ இதுக்கு 5க்கு 5 தாராளமா கொடுக்கலாம். ஆமா, ஃபுல் மார்க்ஸ். இப்போ அடுத்த பாராமீட்டர் பிராண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட். அதாவது முதல் பாகத்தோட எதிர்பார்ப்பு, இந்த பிராண்டோட இமேஜ், இதெல்லாம் இந்த படம் பூர்த்தி செஞ்சுதா? இங்க ஸ்கோர் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. முதல் பாகம் கொடுத்த அந்த பெரிய ஹைப்பர் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த பிரம்மாண்டம். ஆமா, அந்த பிரம்மாண்டம், அந்த துளுநாட்டு ஃபோக்லோர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்புறம் ரிஷப் ஷெட்டியோட பிராண்டுக்கும் இது சரியா பொருந்துது. அதாவது உண்மையான அந்த கலாச்சார கதைகள் சொல்றவர் அப்படிங்கிற இமேஜுக்கு. எக்ஸாக்ட்லி, அதுக்கும் செட் ஆகுது. பாக்ஸ் ஆபீஸ்லயும் பெரிய ஹிட் ஆச்சே. ஆனா 5க்கு 5 ஏன் கொடுக்கல சில பேர், அதாவது அந்த ஒரிஜினல் ஃபேன்ஸ்? ஆமா, சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவ்ளோ பிரம்மாண்டமா இருந்தாலும் அந்த ஒரிஜினலோட ரா மேஜிக், அந்த மர்மம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. சரிதான். அதனால 5க்கு 4 கொடுக்கறது கரெக்டா இருக்கும். பர்ஃபெக்ட். 4 இதுக்கு சரியா இருக்கும். கடைசியா பேசிங் எஃபிஷியன்சி. படம் எவ்ளோ ஸ்மூத்தா இழுவை இல்லாம போகுது, இங்கதான் பெரிய பிரச்சனை. ஆமாங்க, படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. 168 நிமிஷம், இல்ல சில வருஷம் 175 நிமிஷம்னு சொல்றாங்க. ரசிகர்களோட பொறுமையை ரொம்ப சோதிக்குது. ரொம்பவே. நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்டே அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோ, தேவையில்லாம இழுக்குது. அந்த உலகத்தை விவரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க, சரி. ஆனா அதுக்குள்ள தேவையில்லாம காமெடி, நேரத்தை வீணடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, அந்த வேர்ல்ட் பில்டிங் சரிதான். ஆனா அதுக்காக இவ்ளோ நேரம் இழுக்கணுமா? இன்டர்மிஷன் அப்புறம் படம் கொஞ்சம் பிக்கப் ஆகுது. ஆனா முதல் பாதி சொதப்பல் மொத்த படத்தோட இம்பாக்ட குறைச்சிடுது இல்லையா? கண்டிப்பா. அதனால இதுக்கு ஸ்கோர் ரொம்ப கம்மி தான் கொடுக்க முடியும். 5க்கு 2, அவ்வளவுதான். 2 தானா? சரிதான், அந்த இழுவைக்கு 2 கூட அதிகம்தான். அப்போ மொத்தமா இந்த 4 பாராமீட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது படத்தோட ஒட்டுமொத்த ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர் என்ன வருது? ஆவரேஜ் பண்ணா 3.5 வருது 5க்கு. 3.5. ஓகே. சுருக்கமா சொன்னா படம் பார்க்க பிரம்மாண்டமா, டெக்னிக்கலா செம்மையா இருக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் வேற லெவல். ஆனா கதை சொல்ற விதத்துல, ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் தடுமாறுது. பிராண்ட சரியா கொண்டு போயிருக்காங்க, ஆடியன்ஸ் எதிர்பார்த்த பிரம்மாண்டமும் இருக்கு. ஆனாலும் கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஓட்டம் சீரா இல்ல, ரொம்ப அன்இவன் பேசிங். உணர்வுபூர்வமா கனெக்ட் ஆகிறத விட அந்த டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் தான் ரொம்ப முன்னாடி நிக்குதுன்னு தோணுது. கரெக்டா சொன்னீங்க. சரி, இப்போ நீங்க யோசிக்க ஒரு விஷயம் சொல்லுங்க. சில சமயம் ஒரு படத்தோட டெக்னிக்கல் நேர்த்தி, அந்த விஷுவல்ஸ், அந்த சவுண்ட் டிசைன், இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது அதோட ஆன்மா, அந்த கோர் கதை, அந்த இமோஷன் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுமா? நல்ல கேள்வி. அந்த டெக்னிக்கல் விஷயத்துக்கோ கதைக்கு நடுவுல இருக்கிற பேலன்ஸ் ஒரு சினிமா ரசிகரா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுப்பாய்வில் சந்திப்போம்.